வேறு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? கையை தூக்க மாட்டாங்க. இங்கே தான் எஸ்பி பட்டன் கேட்டேன். ஒன்றும் எழுந்து இல்லைங்க, இல்லைன்னா கையை உசத்துங்க. எல்லாருமே எஸ்பி பட்டணத்தை சேர்ந்தவங்களா? எல்லாருமே எஸ்பி பட்டணத்துடைய மாணவர்கள். உட்காருங்க. மாணவிகள் கொஞ்சம் எந்திரிச்சு அல்லது கையை தூக்க வச்சுட்டாங்க. நல்லது நல்லது, உட்காருங்க. எஸ்பி பட்டணத்தை சார்ந்த மாணவர்கள் மாணவிகள் அல்லாத பக்கத்து கிராமத்தினுடைய மாணவ மாணவிகள் யாராவது வந்திருக்கீங்களா? ஏன்னா ஆட்டோவில் விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டு இதை பயன்படுத்திக்கலான்னு யாராவது. எந்த ஊர் தம்பி? சோழன்பேட்டை. யார் பையன் நீங்கள்? யார் பையன்? அப்பா பேர் சொல்லுங்க. உங்கள் மகனா? சரி, என்ன படிச்சிருக்கீங்க? 12th. இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. என்ன மார்க் வாங்கிறீங்க? 328. 328. எத்தனை மார்க்குக்கு 328? 500க்கு 600க்கு. சரி, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? இங்கே ஃபர்ஸ்ட் மார்க் என்ன? 600க்கு 560. சரி, என்ன கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் வாங்கியிருக்கலாம். பள்ளிக்கூடம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் 600க்கு 560 மதிப்பெண் முதல் மாணவி எடுத்திருக்காங்க. அதை அடுத்து ஒரு 10 மார்க் கம்மியாக 2வது மாணவி எடுத்திருக்காங்க. 3வது மாணவரும் அப்படி இருக்காங்க. அதனால் பள்ளிக்கூடம் குறையில்லை, ஆசிரியர்கள் குறையில்லை. 100க்கு 100 பாஸ் பண்ணியிருக்கு. மார்க்கும் அதிகமாக எடுத்திருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கீங்க, பரவாயில்ல. உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் விசாரணை செய்து அதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். சரியா? சரி, உட்காருங்க. இப்போ சகோதரி அவர்கள் சொன்னதுலேருந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, இதை கேள்விப்பட்டு. மாணவ மாணவிகளா? யூடியூப்ல பார்த்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சரி, நான் காரைக்குடி அழகப்பாவில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். சரி, போன வருஷம் தான் முடித்தேன். எந்த ஊர்? காரைக்குடி தாலுகா சாத்தம்பத்திக்கிற வில்லேஜ். எங்கே இருக்கு? காரைக்குடி பக்கத்தில். ஆமாம். சரி, அதனால் ஃபர்தராக பிஇ பிடெக் படிக்கிறதுக்கு பார்ட் டைமாக படிக்கிறதே என்னுடைய சுச்சுவேஷன். சரி, அதனால் இதுகளுடைய இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமான்னு வந்திருக்கீங்க. இந்த தேடலுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேடலும் இல்லையா? காரைக்குடியிலேருந்து இங்கே எஸ்பி பட்டணத்துக்கு வந்து இங்கே வந்தால் ஏதாவது நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், தேடல் தான் முக்கியம். தேடலுக்கு நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும். சரி சார், பேசுகிற போது அதுக்கு உங்களுக்கு சரி சார், தேங்க்யூ. இல்லை, சரி, நன்றி. இப்போ சகோதரி சொன்னதுலேருந்து மைக் வாங்கி ராமநாதபுரம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தலைமையாக ராமநாதபுரம். சாதாரண விஷயம் சொல்கிறேன்னு நினைக்காது, ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னுடைய தலைநகர் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? பாரதி நகர் பகுதியில் இருக்குது. அம்மா பூங்கான்னு சொல்லக்கூடிய அந்த பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊராட்சி என்ன ஊராட்சி? பட்டணங்காத்தா ஊராட்சி பகுதி. அது பட்டணங்காத்தா ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற அலுவலகம் பக்கத்தில் இருக்குது. ஒரு இட குறிப்புக்காக சொல்கிறேன். அங்கே இருக்க மெயினான இடத்துல இருக்குது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறேன்னா அங்கே போகணும், அதிகாரிகளை சந்திக்கணும், உங்களுடைய தேவைகளை சொல்லணும், சந்தேகங்களை கேட்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. நேரடியாக போய் பண்ணலாம். இல்லை நம்ம அந்த சென்டர்களில், என்ன சென்டர்? இ சேவை மையம். இ சேவை மையங்கள் அங்கங்கே நிறைய இருக்குது ப்ரைவேட்டில். அங்கே போய் பண்ணலாம். இல்லை உங்கள் வழிமுறை தெரிஞ்சால் உங்களுடைய செல்ஃபோன் மூலமாக செய்யலாம்னு சொன்னாங்க. அது நல்ல செய்திகள், அதை நீங்கள் கிரகிச்சுக்கிறங்க. ஆக படித்து முடித்து மார்க் வந்த உடனேயே ஓடி போய் அந்த அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டியது ஒன்று. அதுக்கு அடுத்து வேலைவாய்ப்பை தேடுவதற்கு என்னென்ன சொன்னாங்க? குரூப் 4ன்னு ஒன்று சொன்னாங்க. குரூப் 4 சாதாரணமாக நீங்கள் +2 முடிச்சுட்டு அல்லது டிகிரி முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதலாம்.
விஏஓ மற்றும் அது மாதிரி சார்ந்த அதனுடைய அந்த கேட்டகரி தாராளமாக எழுதலாம். யாருமே முயற்சி பண்ணுறதே இல்லை. நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா அப்புறம் ஃபர்தராக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தக்கவாறு மேலே போயிட்டே இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விஏஓ அங்கே வந்திருந்தார். அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே இருந்தார். ஒரு 6 மாதம் தான் இருந்தார். சில வருடங்களுக்கு பின்னாலே அவர் டிஆர்ஓவாக திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் டிஆர்ஓவாக இருக்கார். ஒரு விஏஓ இங்கே வந்து எஸ்பி படத்தில் பணிபுரிஞ்சவர் சில பல வருடங்களுக்கு பிறகு ஒரு அங்கே நாங்கள் போகிறபோது அங்கே இருக்கார். என்ன பொசிஷனில் இருக்காருன்னா டிஆர்ஓ, ஆர்டிஓ கூட இல்லை, டிஆர்ஓ பொசிஷனில் இருக்கார். காரணம் அவருக்கு அந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அந்த இடஒதுக்கீடு, அவருடைய முயற்சி, அவருடைய படிப்பு, அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி போயிட்டார். அதனால் அந்த தம்பிக்கு மாதிரி ஒரு தேடல் இருக்கிற போது நிச்சயமாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தக்கவாறு நீங்கள் மேலே போகலாம். மேலும் உங்களுடைய செய்திகளை நம்முடைய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்கள் உங்களிடத்தில் பேசுவார்கள். இன்றைக்கி தம்பி பேசுகிறீங்களா? தம்பி கார்த்திக், இளநிலை உதவியாளர். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? யாருக்காவது ஆன்சர் இருக்கா? நம்ம ஏன் படிக்கிறோம்? நம்ம படிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம். ஸோ அதுக்கான பர்பஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்பு, வேற அறிவை வளர்த்துக்கிறது, வேற. ஸோ நம்மளுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா பொருள் ஈட்டணும் இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பொருள் ஈட்டினா தான் வாழ முடியும். ஸோ அந்த பொருள் ஈட்டுறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? வேலைக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், ஃபாரின் போகிறோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ எல்லாம் பண்ணி வரக்கூடிய அந்த பொருளும் கல்வி மூலமாக வரக்கூடிய அந்த பொருளும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மூதுரையில் ஒன்று சொல்லுவாங்க, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஐயா வள்ளுவர் சொல்லுவார், பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளாக மதிக்காதவங்களையும் மதிக்க வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் தான். ஸோ அதுதான் முதன்மை நோக்கம். இப்போ நம்ம எங்கே போய் நம்ம எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். பட் நீங்கள் ஒரு கல்வி மூலமாக ஒரு அதிகாரி ஆகுறீங்க அப்படின்னா, அந்த அதிகாரி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பவரும் கிடைக்கும், அதே நேரத்தில் பொருளும் கிடைக்கும். சேம் டைம் உங்களுக்கு ரெண்டுமே கிடைச்சிரும். இப்போ இங்கே ஐயா சொன்னாங்க விஏஓவாக இருந்தாங்க, டிஆர்ஓ அளவுக்கு போயிட்டாங்கன்னு. டிஆர்ஓன்றது எவ்வளோ பெரிய போஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். கலெக்டர் கேரில் வருவாங்க, சரிங்களா? அப்போ நம்ம வந்து நம்மளுடைய கல்வி மட்டும்தான் நம்மளை வந்து எப்போவுமே உயர்த்தும். கல்வி மூலம் வரக்கூடிய அந்த பொருள் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 12th எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குரூப் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் படிக்கலான்னு ஒரு டிசிஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து பிசிஎம்ல வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்கு? பிசிஎம்க்கு எவ்வளோ? 3.5. கரெக்ட். 3.5% வந்து நமக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோமா கரெக்டாக? நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸே போகிறதில்ல, அப்படிதானே? ஐயா சொன்னாங்க, அவர் தான் ஃபஸ்ட்டு டிகிரின்னு சொன்னாங்க, பெருமையாக இருந்துச்சு. ஆனால் மற்றபடி வேறு யாரும் பட்டப்படிப்பு வந்து முடிக்கலை அப்படின்ற மாதிரி ஐயா வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அது உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. வந்துட்டாங்களா? ஓகே, சாரி. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிகிரி முடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரிசர்வேஷன் வந்து 3.5% இருக்குது. நீங்கள் வந்து டிகிரி முடிக்கும்போது பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது டிஎன்பிசியில். அதாவது நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய அந்த டிகிரி, இப்போ நீங்கள் இப்போ தான் ப்ரெஸ்ஸாக வந்து 12th முடிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டிகிரி படிக்கும்போது நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% ரிசர்வேஷன் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய எய்ம் என்னன்றதை இப்போயே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நீட் எழுதுறீங்களா, இன்ஜினியரிங் போகிறீங்களா, பிடெக் பண்ணுறீங்களா, இல்லை ஆர்ட்ஸ் படிக்கிறீங்களா, சயின்ஸ் படிக்கிறீங்களான்றதை நீங்கள் இப்போயே ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்துருங்க. இல்லை சார் நான் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஎட் பண்ணுறீங்க, டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இல்லை நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் எழுதுகிறேன், எனக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும். நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎஸ்பி, டெப்யூட்டி கலெக்டர், கமர்ஷியல் டேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக குரூப் 1 போஸ்ட்டில் என்ன வரும்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் வரும். அடுத்து பஞ்சாயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏடி போஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாமே குரூப் 1ல் உங்களுக்கு வருவாங்க.
ஸோ இதனால் நீங்கள் அந்த கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்பயே தமிழ் வழியில் ஒரு டிகிரி வந்து தமிழ் வழியில் பண்ணணும். ஸோ நீங்கள் 1ஆவதுலேருந்து காலேஜ் வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய அந்த 3.5% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஏன்னா இப்போ தமிழ் வழியில் படிக்கிறவங்க வந்து கம்மி. நீங்கள் காலேஜ்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம இங்கிலீஷ் மீடியம் தான் எல்லாருமே. ஸோ நீங்கள் தமிழ் வழியில் படிச்சீங்கன்னா அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து எப்படி வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம்? இப்போ வந்து டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4, இந்த மாதிரி குரூப் 8, இந்த மாதிரி வரிசையாக நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ குரூப் 1 அப்படி எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ நீங்கள் குரூப் 1 அப்படின்னா இருக்கிறதுலே கொஞ்சம் உயர்ந்த இது, நம்ம தமிழ்நாடு இதுலேயே உயர்ந்த இது வந்து குரூப் 1 மூலயமா தான் ஃபில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெப்டி கலெக்டர். டெப்டி கலெக்டர் தெரியுமில்ல எல்லாருக்கும். செகண்ட் வந்து டிஎஸ்பி, துணை மாவட்ட கண்காணிப்பாளர். 3வது வந்து கமர்ஷியல் டாக்ஸனில் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து ஏடி எடுக்கிறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இது வந்து உங்களுக்கு ஒரு 6 இது வந்து இப்போ வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. குரூப் 1க்கு யாராவது அப்ளை பண்ணிங்களா? யாரும் எல்லாம் கம்மியாக தான் இருக்கீங்க. குரூப் 1க்கு வந்து 70 போஸ்ட்டு கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே நம்மளுடைய ஐயா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்ததாக தான் இருக்கணும். நீங்கள் சாதாரண ஒரு குரூப் 4ல் பாஸ் பண்ணி போகிறதுக்கும் ஒரு குரூப் 1 கிளியர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் டிசி ஆகிடலாம். இப்போ குரூப் 1ல் வந்து சார் இருக்காங்களா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், அந்த போஸ்ட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த போஸ்ட் போயிடலாம். இதே நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் அந்த போஸ்ட்டுக்கு போக முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை வருஷத்தை வந்து சேவ் பண்ணுறீங்கன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 22 வயசில் நீங்கள் ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா சர்வீஸில் நீங்கள் ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு அந்த போஸ்ட்டே வரும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை வருஷம் சேவ் பண்ணுறீங்கன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து எந்த எக்ஸாமை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வைப்பாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து மொத்தம் 300 மார்க்கு, 200 கொஸ்டின் இருக்கும். அடுத்து வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் இருக்கும். மெயின்ஸில் ஒரு 4 பேப்பர் இருக்கும். அதில் தமிழ் தகுதி தேர்வு ஒரு பேப்பர் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 3 ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து குரூப் 1 இருக்கும். குரூப் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்டர்வியூ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. குரூப் 2, 2Aன்றதை தனியாக பிரிச்சுட்டாங்க. சிலபஸும் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. மே 24 லாஸ்ட் டேட். யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. வீட்டில் எலிஜிபிளானவங்க இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி அப்ளை பண்ண சொல்லிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து 25, இந்த மாதம் 25 தான் லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் குரூப் 4க்கு வந்து விஏஓ ஆகணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் உங்களுக்கு வந்து 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மினிமம் 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 42 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம் விஏஓவாக இருந்தால். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 வயசு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ 52 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 55 வயசு வரை எழுதிக்கலாம். இன்கேஸ் விடோவாக இருக்காங்க, ஆதரவற்ற விதவையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 42 வயசு வரை எழுதிக்கலாம். இது வந்து விஏஓக்கு, ஒன்லி ஃபார் விஏஓ. இதே இது நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் போதும். மேக்ஸிமம் வந்து 34 வயசு உங்களுக்கு. இதுனா யாருக்கு அப்படின்னு மேக்ஸிமம் வந்து 34 வயசு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதே தான். மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா 10 வருஷம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன். இப்போ குரூப் 4னு எடுத்துக்கிட்டோம்னா 10வது தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். இப்போ 10வது முடிச்சு ஒருத்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஜ் கேட்டகரி. நீங்கள் 10வது கம்ப்ளீட் பண்ணிட்டு 12வது முடிச்சிட்டீங்க, காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து 59 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? வேற நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்பிசி வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்னு ஒன்று இருக்கும். அதில் தான் உங்களுக்கு எல்லா வகையான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதில் தான் உங்களுக்கு வந்து விடுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் ப்ரீவியர் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக டிஎன்பிசி எப்படின்னா கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எல்லாமே படிக்கணும், எல்லாமே படித்தோம்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. அவங்க எப்படி கேட்குறாங்க, இப்போ நம்ம அவங்க தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ அந்த இதுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம்.
ஸோ அவங்க எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்கன்றது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எந்த மாதிரி அப்ரோச்சில் படிக்கணுன்றதுக்கு நீங்கள் அவங்களுடைய பழைய கொஸ்டின் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கணும். கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓ இந்த ஏரியாவில் இருந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதை பேஸாக வச்சு நீங்கள் உங்களை ஃபர்தராக உங்களை என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்க்காக டிஎன் கேரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. டிஎன் கேரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இதில் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் A to Z வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிளாஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து உங்களுக்கு எய்ம் டிஎன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து நோக்கம்னு ஒரு மொபைல் செயலி ஒன்று இருக்குது, ஆப் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் போட்டுக்கலாம், சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வகையானதும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் கிடைச்சது எடுக்கலாமா? நீங்கள் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து இப்போ போய்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா அங்கே எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள், நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம். ஃப்ரீயாக டெஸ்ட் பேஜ் போகுது, உங்களுக்கு கிளாஸ் வந்து எல்லாமே கரெக்டாக கண்டக்ட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ படிக்கிறதுன்றது வந்து நீங்கள் இப்போவே ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட். ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்கூல் இப்போ தானே முடிச்சிருக்கீங்க. இப்போ ஸ்கூல் முடிச்சிட்டா காலேஜ் போகணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும். பட் நீங்கள் அந்த டைமில் தான் நீங்கள் ஒழுங்காகவே ஆக்சுவலாக படிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்கன்றது முக்கியமே கிடையாது. காலேஜில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது தான் உங்களுடைய லைஃப்பை வந்து டிசைட் பண்ணும். காலேஜ்லேயே நீங்கள் வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது இந்த மாதிரி டிஎன்பிசி இருக்குது, அதுக்கு எக்ஸாம் எழுதணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்றாப்புல தயாரானேன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது. ஸோ நான் வந்து ஃபைனல் இயர் முடித்தோடனேயே எக்ஸாம் வந்துச்சு, அதோட கிளியர் பண்ணி நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ நீங்களும் எல்லாரும் கரெக்டான டயத்தில் வேலைக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நீங்கள் வந்து எல்லாருமே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? படிப்பு ஒன்று தான் உங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். பவர் அது வந்து கல்வி மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். அது வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக பெருமை தேவை. திருவள்ளுவர் ஒன்று சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதினும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு அம்மா அவங்க பிள்ளை பெறும்போது வர்ற வழியை சந்தோஷத்தை விட அவன் மகனை வந்து சான்றோன் அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது கேட்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அதை விட சந்தோஷம் இருப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு தாய்கிட்ட வந்து ஒரு பையனை பார்த்து உன் மகன் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இந்த மாதிரி இருக்கானா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அதோட உங்களுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல வேலைக்கு போய் இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.